ஃபஸ்ட்டு இந்த ரசம் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிருக்கேன். இது கூட 2 பழுத்த தக்காளி. இந்த தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு எண்ணெய் சட்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த தக்காளியை முழு தக்காளியை அப்படியே போட்டு வதக்கி இதில் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தக்காளியை நல்லா வதக்கிட்டு சேர்க்கும்போது ரசம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். நல்லா கரைச்சி விட்டாச்சு. இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு இது ஓரமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் கொரப்பாக அரைச்சி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு பெரிய பல் பூண்டு எடுத்து மேலே லைட்டாக தோலை மட்டும் லைட்டாக நீக்கிட்டு கொரப்பாக அரைச்சிக்கலாம். இது கூட ஒரு 4-5 வரமிளகாவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரசம் பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 5-6 வெந்தயத்தை சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற மிளகு, ஜீரகம், பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு சின்ன பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரசத்தில் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி அது எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்கும்போதும் ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லா வாசனையாகவும் இருக்கும். தக்காளி விழுதெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளி தண்ணி, புளி தண்ணி எடுத்து ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது நுரக்கட்டி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.